நம்பிக்கை, ஒய் வாட் ஹவ் இந்த கேள்விகள் நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள நிச்சயமா எழும். அப்படி எழும்போது அதுக்கு சரியான அறிவியல் ரீதியான உண்மைகள் தெரிஞ்சுக்கிறது தான் மிக சரியா இருக்கும். அப்படிப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளுடைய இந்த சீரிஸ். இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க. சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், தினம் காலையில எல்லார் வீட்லயுமே பால் பயன்படுத்துவாங்க, டீ போடுவாங்க. சில பேர் அதை தயிர் போடணும் அப்படின்ட்டு வைப்பாங்க. பால் எப்படி தயிரா மாறுது சார்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. பால் தயிராக மாறுவது என்பது அறிவியல் அடிப்படையில் ஒரு நொதித்தல் செயல்முறை, ஃபெர்மெண்டேஷன். இதற்கு மிக முக்கியமான காரணம் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. நாம் பாலில் சிறிதளவு தயிரை கலக்கும்போது அதில் உள்ள லாக்டோபேசிலஸ் போன்ற நல்ல பாக்டீரியாக்கள் பாலுக்குள் செல்கின்றன. இந்த பாக்டீரியாக்கள் பாலில் உள்ள லாக்டோஸ் என்ற சர்க்கரையை உட்கொண்டு அதை லாக்டிக் அமிலமாக மாற்றுகின்றன. இதனால் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக அமிலத்தன்மை அதிகரிக்கிறது. இந்த அமில சூழலில் பாலில் உள்ள முக்கிய புரோட்டீனான காசின் அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது. முன்பு சிறு உருண்டைகளாக இருந்த புரதம் நார் போன்று மாறி ஒன்றோடொன்று பிணைந்து ஜெல் போல மாறிவிடுகிறது. இதனால் தான் திரவமாக இருந்த பால் திடமாகவும் கட்டியாகவும் மாறிவிடுகிறது. சுருக்கமாக சொல்வதானால், பாலில் சேர்க்கப்படும் சிறிதளவு தயிர் லாக்டிக் அமில பாக்டீரியா பாலுக்குள் வருகிறது. பாலில் லாக்டிக் அமிலம் உருவாகி அதிகரித்து பாலில் உள்ள காசின் புரதத்தை உறைய வைக்கிறது. இந்த அழகான நொதித்தல் செயல்முறைதான் நமக்கு சுவையான ஆரோக்கியமான தயிரை தருகிறது. பால் எப்படி தயிரா மாறுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். இந்த உலகத்திலேயே ஆபத்தான ஒரு விலங்குனா என்ன சொல்வீங்க? எது சார் அது? உலகில் மிக ஆபத்தான விலங்கு எது என்ற கேள்விக்கு அது எத்தனை மனிதர்களை ஆண்டுதோறும் கொல்கிறது என்ற அடிப்படையில் பார்த்தால், காட்டில் வாழும் சிங்கம், புலி, முதலை போன்றவை அல்ல விடை. மாறாக சின்னஞ்சிறு கொசு. ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் உலகிலேயே அதிக மனித மரணங்களுக்கு காரணமாக இருக்கும் விலங்கு கொசுதான். கொசுக்கள் கடிப்பதால் ஏற்படும் மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்களால் ஆண்டுதோறும் சுமார் 10 லட்சம் மனிதர்கள் உலகில் மடிந்து போகின்றனர். கொசுக்கள் வேட்டையாடும் விலங்குகளைப் போல மனிதர்களை தாக்கிக் கொள்வதில்லை, மாறாக நோய் தொற்றுகளை பரப்பும் கடத்தியாக செயல்படுகின்றன. கொசுக்களுக்கு அடுத்து அதிக ஆபத்தான 2வது விலங்கு மனிதர்கள். ஆம், போர்கள், குற்றங்கள் மற்றும் வன்முறை மூலமாக அதிக மனித மரணங்களுக்கு காரணமான 2வது விலங்கு மனிதர்கள்தான். ஆண்டுதோறும் சுமார் 5 லட்சம் மனித மரணங்களுக்கு காரணம் சக மனிதர்களே. 3வது ஆபத்தான விலங்குகள் பாம்புகள். ஆண்டுதோறும் சுமார் 1 லட்சம் மனித மரணங்கள் பாம்பு கடியால் நிகழ்கின்றன. அதிக மனித மரணங்களுக்கு காரணமான 4வது விலங்கு நாய். வெறிநாய்க்கடி மூலமாக ஆண்டுதோறும் ஏற்படும் மனித இழப்புகள் சுமார் 30,000 பேர். அதிக மனித மரணங்களுக்கு காரணமான மிகவும் ஆபத்தான விலங்கு என்பது பயமுறுத்தும் தோற்றம் கொண்ட சிங்கம், புலி, முதலை அல்ல, மாறாக சின்னஞ்சிறு கொசுதான். எனவே ஆபத்தான நோய்களை சுமந்து வரும் கொசுக்களிடமிருந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். சார், ரொம்ப ஆச்சரியமான தகவல் இது. மனிதர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத உங்களுடைய பதில் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சார், நிறைய இடங்கள்ல தீயணைப்பான்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அது தியேட்டரா இருக்கட்டும், அலுவலகங்களா இருக்கட்டும், பல இடங்கள்ல பார்க்க முடியுது. தீ வரும்பொழுது அந்த தீயணைப்பான் வச்சு அணைக்க முடியுது. ஆனா அந்த தீயணைப்பானை பயன்படுத்தும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு வாயு வெளிவருதுல்ல, அது என்ன வாயு? அந்த வாயு எப்படி ஃபயரை அணைக்குது?
தீ அணைப்பான்கள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் அவற்றினுடைய மாடல்களை பொறுத்து வெவ்வேறு வாயுக்கள் அல்லது பொருட்களை பயன்படுத்துகின்றன. ஆனால் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது கார்பன் டை ஆக்சைடு. அதாவது திரவ நிலையில் அதிக அழுத்தத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துவது முக்கிய வகை. அதே போல சோடியம் பைகார்பனேட் போன்ற பொடிகளை கொண்ட தீயணைப்பான்கள் மற்றொரு வகை. இந்த பொடிகள் தீயின் மீது தூவப்படும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். தீ எரிவதற்கு 3 விஷயங்கள் தேவை. ஃபயர் ட்ரையாங்கிள் என்று சொல்வார்கள். எரிபொருள், ஃபியூவல், ஆக்சிஜன் மற்றும் வெப்பம், ஹீட். இதில் ஆக்சிஜனை விலக்குவதுதான் தீயணைப்பான்களின் முக்கியமான தொழில்நுட்பமாக இருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தும் தீயணைப்பான்கள் எப்படி வேலை செய்கின்றன? அதிக அழுத்தத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டவுடன் அந்த வாயு வெளியேறி சூழலில் பரவுகிறது. ஆக்சிஜன் அளவை 15% கீழாக கொண்டு வந்து விடுகிறது. ஆக்சிஜனை விலக்குவது, சூழலை குளிர்விப்பது, இதன் மூலமாக தீயை அணைப்பதுதான் தீயணைப்பான்களின் அடிப்படை தொழில்நுட்பம். ஃபைன் சார். இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.